அவர் இரக்கமுள்ள கர்த்தர், இரக்கமுள்ள ஆண்டவர். நம் கண்ணீரை கண்டு சாதாரணமாய் அவர் அசட்டையாய் போகுவதில்லை. நம் கண்ணீரை கண்டு நமக்கு இறங்குகிற கர்த்தர். அது மாற்றமில்லை, அவர் தாமே நம் உள்ளத்தில் விசுவாசத்தை கொடுத்து நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஆகவே எந்த காரணம் கொடுத்தோம் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பாதத்தில் நம்ம எப்போது போகலாம். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் நாம் கிட்டி சேர்வோம், ஏற்ற வேலை சகாயம் பெறுவதற்காய் அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தைரியமாய் வந்து சேருவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே let us draw near unto the throne of grace that we may obtain mercy and help in time of need. இரக்கமும் கிருபையும் கிடைக்க மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் போய் சேர அவர்கள் வந்து கெஞ்சுவதற்கு அவர் நமக்கு வழியை திறந்துட்டார். அவர் ரத்தத்தின் மூலமாய் தம் ஜீவன் மூலமாக நமக்கு சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால் அந்த ஆலயத்தின் திரைசரை 2ஆய் கலந்தது. அது மூலம் நாம் எப்பொழுதும் அந்த இரக்கத்தின் அந்த கிருபாசனத்தில் அண்டே நாம் வந்து சேரலாம். அதுதான் நமக்கு கிடைச்ச பாக்கியம் பிரியமானவர்களே. ஆகவே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் மேலே அவர் நாம் நோக்கி பார்த்து கெஞ்சும் பொழுது இரக்கமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆகவே இந்த நாள் ஒரு ஜெப நாளாக இருக்கிறது, அது மாற்றலை. நம்முடைய fourth week, every fourth week is going to be a healing service. நமக்கு கர்த்தருடைய சுகமளிக்கும் ஆராதனையாய் வைத்திருக்கிறோம். அதை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாம் குடும்பமாய் வந்திருக்கிறோம்ப்பா. ஒரே தகப்பனின் பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வீட்டில் எங்களுக்கு எந்த வேற்றுமையும் கிடையாது. ஏழை பணக்கார் ஆண்டவரை எந்த விதத்திலும் சுவாமி, எந்த விதத்திலும் பாகுபாடின்றி நாங்கள் வரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்று இருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். அப்படி தான் நாங்கள் இருக்க போகிறோம் சுவாமி. உங்களுடைய சமூகத்தில் பரலோகத்தில் அப்படி தான் இருக்க போகிறோம். ஒரு வேற்றுமையும் இருக்க போகிறதில்ல சுவாமி. அதே தான் இந்த உலகத்திலும் ராஜா. நீர் எங்கள் அப்பாவாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், எங்கள் தகப்பனாக இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம், அப்பான்னு கூப்பிடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். நாங்கள் அப்பாவின் பிள்ளைகள். சர்வவல்ல தேவாதி தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் எங்களுடைய அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா இடத்துல கிடைப்பதெல்லாம் ஐஸ்வர்யம் நிறைந்தவர், ஆகவே பொண்ணு மொழியும் நிறைந்தவர், அவர் இரக்கம் நிறைந்தவர். ஆகவே இந்த நாளிலும் சுவாமி உங்களுடைய இரக்கத்துக்காக நான் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தை மூலம் பேசி எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு இறங்கி யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ எல்லா விசேஷமாய் சரீர சுகத்தை இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அனுப்பும்படிக்காய் பார்த்து வந்து கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்களோடு பேசும். நீர் என்ன பேசுகிறோங்களோ பேசும். நான் அல்ல சுவாமி, நீரே மயப்படும், நான் மயப்படட்டும். நீ சுகமளிக்கும் தேவன், நீரே பரிகாரி என்பதை உங்களுடைய பிள்ளைகள் கண்டு கொள்ளட்டும் ராஜா. I am the Lord that healeth thee என்று சொன்னீரே, அதுதான் எங்களுக்கு வேண்டும் சுவாமி. சொன்னது எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டுபடி நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்வீர், அதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம உட்காருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 19 வரைக்கும் யாராவது வாசிங்க. லூக்கா 17 வசனங்கள் 11 19. ஆமென். அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கம் என்று சத்தமிட்டார்கள். அவர்களே அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு அந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். இங்கே ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை பார்க்கணும். சாதாரண ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான், ஆனால்
மிகவும் மிகவும் ஆழமான சத்தியமுடைய ஒரு சம்பவம் அது. மகா பெரிய அற்புதம், புத்தி கெட்டா அதிசயத்தை செய்த ஒரு beyond, it's a supernatural miracle that the Lord Jesus Christ wrought in the life of these 10 people. வேதம் சொல்லுகிற இந்த 10 குஷ்டரோகிகள் இதை குறித்து இங்கே பார்க்குறோம். பிரியமானவர்களே, இயேசு சுவாமி எருசலேமுக்கு வருகிறார். அவருக்கு முன்பாக வைத்திருக்கும் சிலுவை, பாடுகள் இவைகளெல்லாம் சகிப்பதற்காக தான் வருகிறார். சிலுவைக்கு போக வேண்டிய நேரம் வருகிறது. அப்பொழுதுதானே வேதம் சொல்லுகிறது, அவர் கடந்து போகும் பொழுது எருசலேமுக்கும் அங்கே கலிலேயாவுக்கும் சமாரியாவுக்கும் வழியாய் கடந்து போகிறார். அப்போது கிராமத்துக்கு வரும்பொழுது அங்கே 10 குஷ்டரோகிகள் அவரண்டே வருகிறார்கள். வந்து, ஆண்டவரே, தூரம் நின்று எங்களுக்கு இறங்கும் என்று கேட்பதாக நாம் பார்க்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த நாட்களில் நீங்கள் குஷ்டரோகியை பற்றி நீங்கள் வாசிப்பிருந்தால் பழைய ஏற்பாட்டில் லேவியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 45, 46 வசனங்களை வாசிப்போம் என்றால் அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்குது, அவர்கள் யாரும் ஜனங்களோடு சேர முடியாது, தூரமாய் நின்று கொண்டு தங்கள் போட்டிருந்த உடையை கிழித்து விட்டு அதோடு கூட தூரம் நின்று கொண்டு நான் அசுத்தன் தீட்டுள்ளவன் என்று சத்தமிட வேண்டுமா? அவர்கள் தூரமாக இருப்பார்கள், யாரும் கிட்ட நெருங்க முடியாது. ஆகவே அந்த சத்தம் இல்லை, ஐ எம் அன்கிளீன் என்று சொல்லும் பொழுது அது காரணம் என்ன? நீங்களாம் என்கிட்ட வராதிங்க, நான் குஷ்டரோகம் பிடித்தவன் என்று சொல்லி ஒரு வேதனையான ஒரு நிலையில் தான் அந்த நாட்களில் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனாலும் பாருங்க, குஷ்டரோகம் என்பது எவ்வளோ கொடியது. ஒருவேளை நாம் யோசிக்கலாம் மனசில், ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை பழைய ஏற்பாடு கொடுத்தார்? ஏன் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இவ்வளோ ஒரு வேதனையான நிலைமையா? வியாதியும் ஒரு வேதனையான ஒரு காரியம்தான். குஷ்டரோகம் என்பது நமக்கு தெரியும், அது மிகுந்த கொடிய ஒரு வியாதி. அப்படிப்பட்ட வியாதியும் கொடுத்தது இல்லாமல் இவர்களை தூரமாய் புறக்கணித்து வேதம் சொல்லுகிறது, அவர் கேம்புக்கு வெளியே, பாலியத்தில் வெளியே அவர்கள் காணப்பட்டார்களாம். அங்கு மக்களோடு இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால், பாவத்தின் கொடூரம் என்ன, பாவம் எத்தனை கொடியது என்பதை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான். பாவம் எப்படி லகுவாய் பற்றி கொள்ள முடியும், அது எப்படி தேவனை விட்டு நம்மை நிரந்தரமாக பிரித்து விட முடியும். Sin shall separate us from the presence of the Almighty God. He wanted people to know that. That's the reason that these people were there with this great infection and problem. ஒரு பெரிய டிசீஸ், பயங்கரமான ஒரு கொடிய சம்பவத்துக்காக இவர்களை தேர்ந்து கொண்டார். ஏன் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இதுதான் காரணம் பிரியமானவர்களே, பாவத்தின் கோரம் எவ்வளோ பேர் சென்று அதுக்கு தான் தேவாதி தேவன் மறுவுரு கொண்டு உலகத்தில் இறங்கி வந்தால் அந்த பாவத்தை அழிப்பதற்காக, அந்த பாவம் பருகாதபடிக்கு, அந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளை வைப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஆகவே இந்த நாளிலே நாம் பாவத்துக்கு செத்தவளாய் நீதிக்குள் நிறைந்திருக்குள்ளாய் இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இந்த இடத்துல ஆயினும் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது, இந்த குஷ்டரோக நிலைமையை பார்க்கும்பொழுது எவ்வளோ கடினமான ஒரு நிலைமை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. ஏன் குஷ்டரோகம்? இன்றைக்கு எந்த வியாதி எடுத்தாலும் சரி, நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளோ நாள் உற்றார் உறவினர் கவனிப்பாங்க, எவ்வளோ நாள் பெற்றோர்கள் அவங்களை கவனிப்பாங்க, எவ்வளோ நாள் பிள்ளைகளுக்கு அவங்களை கவனிக்க முடியும்? சில நேரங்களில் they feel so lonely, they are left alone. அவர்கள் தனிமையாக இருக்கக்கூடிய நிலைமையில கொண்டு வந்து அவங்க நிற்கப்படுகிறார்கள். வியாதி அத்தனை கொடுமையானது. ஆண்டவர் தான் வேதம் சொல்கிறது, அவர் இரக்கமுள்ளவராயிருந்து விசேஷமாய் இப்படிப்பட்ட குஷ்டரோகிகளை குணமாக்குதல் ஊழியம் அதிகமாய் காணப்பட்டது வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை குறித்து அங்கே தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அவர் வரும்போது என்ன நடக்கும்? குருடர்கள் பார்வை அடைவார்கள், சப்பானிகள் எழுந்து நடப்பார்கள், செவிடர்கள் காதுகள் திறக்கப்படும், ஊமைகள் பேசுவார்கள் என்றெல்லாம் சொல்லி அவரை குறித்து ஒரு தீர்க்கதரிசன வசனம் உண்டு. அதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். அவர் வாயில சீடர்கள், யோவான் ஸ்நானகன் தன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட தன் சீடர்களை அனுப்பி நீதான் வர வேண்டிய குமாரனா, நீதான் மேசியாவா, எங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கிறது, வேற யாராவது நாங்கள் எதிர்பார்க்கணுமான்னு கேட்ட பொழுது ஆண்டவர் தேவாத்தையும் சொன்னார், போய் யோவானுக்கு சொல்லுங்க, குஷ்டரோகிகளை சுத்தமாகிறார்கள், மரித்தோடு எழுப்பப்படுகிறார்கள்,
குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செப்பானிகள் நடக்கிறார்கள் என்று போய் சொல்லு என்று சொல்லி அனுப்பினார். இது ஒரு அடையாளமாக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் காணப்பட்டது. என்ன அடையாளம்? தம் கண்ணீரில் துயரத்திலும் இருக்கும் மக்களை விடுதலை செய்யும் ஒரு அடையாளம். அதில் விசேஷமாய் இப்படிப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் மிகுந்த இரக்கமுள்ளவராய் காணப்பட்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40-42 வசனங்கள் வாசிப்புகள் நாங்கள் எழுதப்பட்ட ஒரு குஷ்டரோகி இயேசு என்று வருகிறான். ஆண்டவரே, உங்களுக்கு சுத்தமாக இருந்தால் என்னை சுத்தமாக்க முடியும். எல்லாரும் இதே போல புறக்கணிக்கப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது, யாரும் அவங்ககிட்ட வர முடியாது, குடும்பத்தார் கூட வந்து அவனை தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் கூட வேதம் சொல்லுகிறது, ஏசாமி மனதுருகி அவனை தொட்டார். Jesus moved with compassion and he touched him, says the Bible. அவர் தொட்டு சொல்கிறார், என் சுத்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி அவனை சுகமாக்கி அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அதே போல தான் இந்த மக்கள் வருகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். பிரியமானவர்களே, அநேக தடவை நம்மளால் ஜெபிக்க முடியறதில்ல. ஜெபிக்க தெரியாத நேரத்தில் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யலாம்? ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும், have mercy Lord என்று கதறுவோம் என்றால் கட்டாயம் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். வேதம் சொல்லுகிறது, அப்படிதான் பர்த்தேமே என்று குருடன் கதறினான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஜனங்களாம் சொன்னாங்க, நிறுத்துங்க, வாய் மூடி பேசாம இரு, சத்தம் போடாத. அவன் இன்னும் அதிகமாய் சத்தம் போட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கதறினான். வேதம் சொல்கிறது, இயேசு அசையாமல் நின்றார். He stood still, says the word of God. அவர் அசையாமல் நின்றார். காரணம், அவருடைய வேதனை, அவருடைய துக்கம், அவருடைய துயரம் அவர் உள்ளத்தை அசைத்தது. இறங்குமே என்று சொல்கிறானே என்று சொல்லி இறங்கி அவனுக்கு பார்வையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போல தான் இங்கேயும் இந்த ஜனங்கள் சத்தமிட்டு கதறின பொழுது உள்ளம் உடைந்து போகிறது. காரணம், மிகுந்த வேதனையில் காணப்பட்ட இந்த மக்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் நீ உன்னுடைய இந்த நிலைமையை போய் நீ ஆசாரிகளுக்கு காட்டு. Go, show thyself to the priest. நீ போய் ஆசாரிகளுக்கு உன்னை காட்டு என்று சொல்லி, உங்களை காட்டுங்கள் என்று சொல்லி அவளை அனுப்பிவிடுகிறதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் போகும் வழியில அவர்கள் சுத்தமானார்கள். போகும் வழியில சுத்தமான ஆண்டுடைய வழிகள்லாம் ஆச்சரியமாக தான் இருக்கும். அவர் சுகமளிக்கும் காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அவங்க சுகமளிக்கும் விதமும் ஆச்சரியமாக தான் இருக்கும். அநேக தடவை நாம் ஜெபிக்கும் பொழுது உடனே நமக்கு கிடைக்கிறதில்ல. இந்த மக்களுக்கு அப்படி தான் ஆச்சு பாருங்க. They did not see the spot miracle. They did not see the miracle in the at the spot. அந்த இடத்தில் தானே அவர்கள் அற்புதத்தை காணக்கூடாத நிலையில் காணப்பட்டாலும் வேதம் சொல்லு, அவர் போகும் வழியிலே அவர் சுத்தமானார்கள். எனக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். அவர் ஒரு சிறு குழந்தை, அந்த குழந்தைய ஒரு ஆவிக்குறி கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்து அந்த குழந்தைய நடக்க முடியாது. அப்பொழுது தேவ மனுஷன் அங்கே பிரசங்கித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள், நடக்க முடியாத பிள்ளைகளை தேவன் சுகமாக்குகிறார், நடக்க முடியாத பிள்ளைகள் சுகமாக்குறார். அப்போ அந்த அம்மா தாயால் அழுகுறாங்க, ஆண்டவரே, என் மகள் நடக்க முடியல, இந்த குழந்தைக்கு தயவுசெய்து நடக்க உதவி செய்யும் என்று கதறுகிறார்கள். ஆனால் அந்த கூட்டம் முடிந்தது, ஒன்றும் ஆகலை. வீட்டுக்கு சென்றாங்க. வீட்டுக்கு சென்று அந்த அம்மா தன் சமையல் அறையில் சென்று சமையல் செய்து கொண்டிருக்கும் போது தானே அந்த குழந்தை நடந்து வந்த அந்த தாயின் புடவை பிடித்துதான் பாருங்க. ஆச்சரியமடைந்தார். ஆண்டவர் எப்படி என் மகளை தொட்டு இருக்கிறார், என் குழந்தையை தொட்டிருக்கார். நடக்காத ஒரு குழந்தை நடக்க ஆரம்பித்தது. இப்படிதான் ஆண்டவர் செய்வார் அற்புதங்களே. ஒருவேளை நாம் ஜபிக்கும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் அற்புதத்தை காணாமல் இருக்கலாம். ஆனால் நாட்கள் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை உண்மை என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ருசிக்கும்படிக்கு செய்வார். அதே போல தான் இந்த வாழ்க்கையில் நடந்து பாருங்க. இந்த குஷ்டரோகிகள் நம்பி போனார்கள். அவர்கள் போகையில் சுகமாயிற்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த விதத்திலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டியதில்லை. வேத வசனம் உண்மை, ஒரு நாளும் மாறாது. நானே உன் பரிகாரிய கத்தர்ன்னு சொன்னால் பரிகாரி தான். அவர் தாமே நம் நிலைமைகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார்னு சொன்னால் அது உண்மைதான். அது மாறுவதே இல்லை, அது மாறாது. தேவன் போய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் இல்லை, சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேத வசனத்தில். அவர் சொல்வதை நிறைவேற்றுவார். வானம் பூமி ஒழிந்து போகும் ஏசாமி சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொன்னார். அதே கர்த்தர் தான் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பினா இருப்பாங்க. போய் காட்டுங்க. ஒருவேளை ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? முக்கியமான ஒரு காரியம் என்னடா, they obeyed God. நம்பி போனாங்க பாருங்க. ஒருவேளை வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, பழைய ஏற்பாட்டில் சுகமானால் ஆசாரத்தில் போய் காட்டுங்க, அது சுகமாகுமோ சுகமாகாதோ,
ஆசிரியத்தில் போய் காட்டுவது நல்லது, அந்த நாட்டில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க? அதை நம்பி போனாங்க பாருங்க. அது நடக்குமோ நடக்காதுன்னு யோசிக்கவில்லை. They believed God and they obeyed God. அவர்கள் நம்பி போனாங்க. தேவனுக்கு கீழ்ப்படுவது மிக மிக அவசியம். ஒரு சாதாரண வார்த்தை தான். சொஸ்தமாகுன்னு சொல்லல அவரு, நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லல. அங்கேயாவது குஷ்டரோகம் சுகமாகும்படி நீ சொத்தமாயிருன்னு சொல்லி அவர்களை சுகமாக்கவில்லை. ஆனால் சாதாரண ஒரு வார்த்தை சொன்னார், நீ போய் ஆசாரியத்தில் காட்டுங்க. இதில் என்ன அர்த்தம் இருக்கு யோசித்து பாருங்க. இது நம்ப முடியுமா? இந்த வார்த்தையில் என்ன நம்பிக்கை இருக்கிறது? ஆசாரியத்தில் காட்டுங்கன்னு சொல்றாரு. நான் வந்தது சுகத்துக்காய் வந்தேன். ஐயோ உடம்பெல்லாம் குஷ்டரோகமாக இருக்கிறதே, சுகத்துக்காய் வந்தேன். ஆனால் இவர் சொல்வது ஆசாரியத்தில் போய் காட்டு. இதுக்காக நாம் வந்தோம் என்று யோசித்தார்களா? இல்லை. They obeyed God. When we obey God in small things, சாதாரண ஒரு காரியமாக இருக்கலாம். ஒருவேளை போதகர் சொல்லலாம், உங்கள் வீட்டில் இருக்கும் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு அதை சொல்லலாம். அல்லவற்றால் வேற எங்கேயோ நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது சாதாரண ஒரு காரியத்து மூலம் தேவன் பேசலாம். அதை நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால், when you obey God, you will see miracles. You will see miracles in your life when you obey God. பிரியமான தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் மிக 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 அவசியம். கீழ்ப்படியாததுனால்தான் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை சஞ்சலங்கள் ஏற்பட்டது யோசித்து பாருங்க. அந்த நாட்டில் கீழ்ப்படியாமல் போனதுனால்தான் இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதே போல வேதத்தில் வாசிப்பென்றால் கீழ்ப்படியாமல் வந்த பிரச்சனைகள் ஏராளம் வாசிக்கிறோம். சவுலின் ராஜா வாசிக்கிறோம். ஒரு சாதாரண காரியம். அங்கே ஆசாரியராகிய சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் வரேன், நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன், கர்த்தரை ஆராதிப்போம், அப்பொழுது பலியை செலுத்துவோம் என்று சொன்ன பொழுது இவன் தாமதமாகிறது என்று தெரிந்த உடனே இவன் என்ன செஞ்சான்? ஆசாரியர் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்தான் பாருங்க. There started the fall of this great man, King Saul. ராஜா, பெரிய ராஜா, தேவனால் அபிஷேகம் பெற்றவன், விசேஷ கிருபை பெற்றவன் அவன், தீர்க்கதரிசன வல்லமையினால் நிறைந்திருந்தவன் அவன். அப்படிப்பட்ட ஒரு ராஜா பாருங்க, ஒரே ஒரு காரணம் தான், அதோடு விழுந்தது தான் அவன் பாருங்க. அவனால் ஏந்திக்கவே முடியல. ஒன்றுக்கு பின் பாவம் செய்தான். கீழ்ப்படியாம சாதாரண கேள்வி. ஏன் ஆசாரி சொன்னார் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, அவன் செய்தானா? இல்லை, அப்படியே போனான் பாருங்க. அவன் வீழ்ச்சி வந்ததே. பிரியமான தேவ பிள்ளைகளை, கீழ்ப்படியாம when we disobey God, this what happens. We have to be very careful. கீழ்ப்படிதல் பற்றி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன காரியமாக இருக்கலாம், சாதாரண காரியம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை செய்வேன். ஆண்டவர் சொல்கிறார் செய்ய. பேதுரு சொன்னான், ஆண்டவர் பார்த்து, அங்கே நாவு முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் கண்டுபிடிக்கலையா, ஒரு மீன் நாங்கள் பிடிக்கலன்னு சொல்லுவோம். அவர் சொல்கிறாரு, வலது புறத்தில் உன்னுடைய அந்த வலையை வீசு, ஆழத்தில் போய் வலையை வீசு என்று சொல்கிறார். அவன் சொன்னான், நான் முழுவதும் கஷ்டப்பட்டோம், ஆனால் கிடைக்கல. நான் வார்த்தையின்படி போகிறேன், உன்னுடைய வார்த்தையின்படி போகிறேன். நான் பெரிய மீன்காரன், நான் பெரிய ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன், ஆகவே எனக்கு தெரியாத அவர் சொல்லிட்டார் என்று யோசித்தானா? இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரே நான் போவேன் என்று போனார்கள். ஏராள மீன்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். அதே போல தான் பிரியமானவர்களே, சின்ன சின்ன காரியத்தில் தேவனை கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். அப்படி செய்யும் பொழுது you will see God's blessing coming upon you. Faith, what is faith? Faith is nothing but obedience. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசத்தின் மீனிங் என்ன? It is obeying God, humbling yourself. உன்னை தாழ்த்தி தேவன் சமூகத்தில் கீழ்ப்படியது தான் விசுவாசம். வேற ஒன்றும் விசுவாசத்துக்கு பெரிய காரியம் அல்ல. When we obey, when you humble ourselves and obey God, you are fulfilling His commandments, you are pleasing Him. இயேசு சுவாமி வாழ்க்கையில் அதுதான் காணப்பட்டது. வேதம் சொல்லு, என் அப்பா என்ன சொல்கிறாரோ அதே தான் நான் செய்வேன். எங்கள் அப்பா காண்பிக்கிறார், அதன்படி நான் செய்கிறேன். அவர் போசுன்னா போவேன், வர சொன்னவன் அவர் சொல்கிறார். 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் யோவான் எழுதும் சுவிசேஷத்தில், என் பிதா என்னோட எப்போதும் இருக்கிறார், என்னை தனிமையாக விடவே இல்லை. காரணம் அவருக்கு பிரியமானதே நான் எப்பொழுதும் செய்கிறேன், ஆகவே என்னை விட்டு விலகவே இல்லைன்னு சொன்னார். அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். கடைசி மட்டும் மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தி மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் இன்றைக்கு அவருக்கு நாமத்தை சொல்லும் பொழுது, இன்றைக்கு அவர் நாமத்தை புகழ்ந்து பாடினோமே, நாம் இயேசுவின் நாமம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடினோம். அந்த நாமத்தை இன்றைக்கு உலகமெங்கும் அது உச்சரிக்கும் பொழுது அதிசயங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. காரணம், அவர் நாமத்தில் அத்தனை வல்லமை இருப்பதுக்கு காரணம் obedience. He obeyed God. He obeyed God in everything. ஒவ்வொரு காரியத்திலும் அவர் கீழ்ப்படிந்து நடந்தார் பிதாவுக்கு. அதுதான் அவருக்கு வந்த ஆசீர்வாதம். நாமும் கூட அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நேசரில் வாழ்க்கையிலும் தான் நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். அவர் தேவகுமாரன், பரிசுத்த பிதா. அவருக்கு எதுக்கு இந்த கீழ்ப்படிதல்? கீழ்ப்படிந்தே இருந்தார். வேதம் சொல் பாடுகள் மூலமாக
பாடுகள் மூலமாக கீழ்ப்பதை கற்றுக்கொண்டார். He learned obedience through sufferings என்று வேதம் சொல்லுகிறது. Sufferings brought humility in his life and that brought obedience. தாழ்மையை கொண்டு வந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படியும் சாதாரண காரியம்தான். போங்க இப்போ ஆசாரியத்தை காட்டுங்க. அவங்க போனாங்க, போகிற வழியில் அவங்க சுகமான காரணம் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, obedience. Just because of obedience, not because they had great faith. No, no, no. God's mercy. They cried only for his mercy. அவர் இறக்கத்துக்கு தான் கேட்டாங்க, விசுவாசத்தை கேட்கல, இறக்கத்துக்கு கேட்டாங்க. ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு வேறு வழியே இல்லைப்பா, எங்களுக்கு இறங்கும் என்று. ஆனால் கீழ்ப்பணிது நிமித்தம் பாருங்க, அவர்கள் சொஸ்தமானார்கள். வேறு எது காலம் இல்லை. They obeyed God and therefore they were healed. ஆகவே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம் குடும்பத்தில் பெற வேண்டுமா? நம் பிள்ளைகள் மத்தியில் பெற வேண்டுமா? நம்முடைய வேலை ஸ்தலத்தில் பெற வேண்டுமா? கீழ்ப்படலை செய்வோம். வேத வசனம் சொல்லுதன்படி செய்வோம். அவர் சொல்லிக் கொடுத்த காரியத்துக்கெல்லாம் செய்வோம். பணம் பெருசல்ல, புகழ்ச்சி பெருசல்ல, நம்முடைய பேர் பெருசல்ல. நான் அதற்காக இதை செய்யணும், அதுக்காக அது பண்ணணும், அந்த நாமத்துக்காக செய்யணும். ஒரு நாள் யோசிக்காதீங்க. என் தேவனை கீழ்ப்படிவேன். ஒருவேளை அநேகர் சொல்லலாம், ஏன் இந்த காரியத்தை நீ செய்கிறேன்? இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் நேசரை கீழ்ப்படிவேன்னு சொல்லி நீங்கள் செய்வீங்களா? கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் சொஸ்தமானார்கள். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அதில் பாருங்க, ஒருத்தன் அதை பார்த்துட்டு என்ன செய்கிறான்? துபதுபுன்னு ஓடி வரான் திரும்ப ஆண்டவர்கிட்ட. ஐயோ, என் குஷ்டரோகம் போயிடுச்ச, என் குஷ்டரோகம் போயிட்டேன்னு சொல்லி ஓடி வரான் பாருங்க. வந்து ஆண்டவர் சொல்கிறான், கீழே அவன் சொல்கிறான், அவன் ஆண்டவரை பார்த்து மிகுந்த சத்தத்தோடு தேவனை மயப்படுத்தான் சொல். He shouted, with great shout, he shouted and glorified God என்று சொல்லுகிறது. மிகுந்த சத்தத்தோடு அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். ஆண்டவரே, இவ்வளோ கொடிய ஒரு நோயை குணமாக்கிட்டே, எல்லாம் போயிடுச்சப்பா. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அவன் ஓடோடி வந்து மையப்படுத்தினான். அது மாற்றம் இல்லையா, அவன் முகம் குப்புற விழுந்து இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். தேவனுக்கு மகிமைப்படுத்தினான், அவருக்கு நன்றி செலுத்தினான். பெரியமானவர்களே, இதுதான் முக்கியமான காரியம். இதுதான் முக்கியம். ஆண்டவர் கேட்குறாரு, 10 பேர் அல்லவா உன்னோடு வந்தது, 10 பேர் அல்லவா சுத்தமான, மீதி 9 எங்கேன்னு கேட்குறாங்க. அவனுக்கு தெரியாது, எங்கே போனாங்களோ தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை பார்த்தார். கர்த்தர் அதை பார்த்து அவன் நன்றி உள்ளத்தை பார்த்தார். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நம்முடைய நன்றி தேவனுக்கு கொடுக்கும் ஸ்தோத்திரம், தேவனுக்கு கொடுக்கும் மகிமை என்னாக தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். It will bring about a change in our spiritual life. Yes, you become one with the Lord. Only we begin to praise Him and thank Him for what you have received from God. இவன் பாருங்க, நான் குஷ்டரோகியா இருந்தேன், நன்றி இப்படிப்பட்ட பாவத் நிலைமையில் இருந்தேனே, எனக்கு உதவி செய்தாரே என்று சொல்லி அந்த நன்றி உள்ளம் அவனுக்கு இருந்தது. எத்தனை விதத்தில் நாம் தேவனிடத்தில் எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் பெரியமானவர்களே. நன்றி நமக்கு இருக்கிறதா? அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கோம், ரட்சிப்பு பெற்றிருக்கோமே, நன்றி செலுத்தணும். நீ பெற்றிருக்கும் ரட்சி எவ்வளோ விலையேறப்பட்டு தெரியுமா? எவ்வளோ விலையேறப்பட்டு தெரியுமா? நீங்கள் இந்த உலகத்தின் காரியத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க. உலக பொருள், உலக வேலை, உலக பணம் இவையெல்லாம் யோசித்து கொண்டிருக்கீங்க. இது கிடைக்கலையா, அது கிடைக்கலையா? யூ ஹவ் ரிசீவ்ட் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட், த கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன், த கிஃப்ட் ஆஃப் மிரக்கிள். இஸ் த கிரேட்டஸ்ட் மிரக்கிள் தட் எனி மேன் குட் ரிசீவ். சால்வேஷன் ஆஃப் சோல். அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தாரு. இவன் குஷ்டரோகம் நீங்கினதுக்கு அவன் நன்றி செலுத்தினான். நீங்களும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, இன்றைக்கு கண்ண மூடினா தேவ சமூகத்தில் இருப்போமே. தெரியுமா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது இல்லையா? இந்த பாக்கியத்தை கொடுத்தது யார்? நேசராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்ததுனால வந்த பாக்கியம் தான் இது. ஆகவே அதுக்கு நன்றி செலுத்துகிறோமா? Have you praised God for the salvation that He has given you? Many times we sin against God. Many times we fall into so many errors because we don't praise God for what we have received. தேவனிடத்தில் நாம் பெரும் காரியத்துக்காக நன்றி செலுத்தாத போதனால்தான் நாம் பின்வாங்கி போகிறோம், பாவத்தில் இன்னும் கடக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் பெற்ற ஆசீர்வாதத்துக்காக, அவர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்தி பாருங்க. நீங்கள் பாவம் உங்களை தொடவே தொடாது. உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறும். பாருங்க, இவனுக்கு கிடைத்த பாக்கியம் அதுதான். அவன் வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய ஆவிக்குரிய நிலைமையை என்ன காட்டுகிறது தெரியுமா? வாட் இஸ் த ப்ரூஃப் ஆஃப் ஃபேத்? நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்பதுக்கு அடையாளம் என்ன? அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது, அவருக்கு நன்றி செலுத்துவது, தேங்க்யூ ஜீசஸ் சொல்வது. எத்தனை நன்மையை நமக்கு செய்திருக்கிறார். வேலை கொடுத்திருக்கிறார், நன்றி செலுத்துகிறோமா? குடும்பத்தை கொடுத்திருக்கார், நன்றி செலுத்துவோமா? நல்ல மனைவியை கொடுத்திருக்கார், நன்றி செலுத்துவோமா? கணவனை கொடுத்திருக்கார், நன்றி செலுத்துவோமா? நம் வீட்டில் அனுதினமும் நம்முடைய மேஜையில் சாப்பாடு,
நமக்கு உணவு, நம்முடைய பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு வைத்திருக்கிறாரு, அதுக்கு நன்றி செலுத்துகிறோமா? ஒரு கூரையை தங்கியிருக்கும்படிக்கு நமக்கு செய்திருக்காரு, நன்றி செலுத்துவோமா? நாம் பிள்ளைகள் வேலைக்கு ஸ்கூலுக்கு பஸ் ஏற்றி விடுறோம், திருப்பி வருவாங்களா தெரியாது நமக்கு. ஆனால் தேவனிடத்துக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோமா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் தான் ஆண்டவர் பார்க்குறார். God is watching everything. I have given you so many things. I have given you so many blessings. But you don't praise me enough. Then why should I give you this? என்று சொல்வார். இந்த காத்தை நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? நீ எனக்கு கொடுத்ததுக்காக நீ என்ன செலுத்தவில்லையே, நான் உனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன், நீ எத்தனை நாள் நன்றி செலுத்தினாய் என்று சொல்லி நம்மை கேட்பார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். இவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினது போல நாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது என்னாக தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இவனுக்கு வந்தது என்ன தெரியுங்களா? அவன் வாழ்க்கையில் ஒரு முழு மாற்றம். Oh, he came to know the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டான். ஒருவேளை இந்த 10 குஷ்டரோகிகள் மற்ற 9 குஷ்டரோகிகள் குடும்பத்துக்கு போயிருக்கலாம், பிள்ளைகளோடு போய் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், மனைவி குடும்பத்தோடு இருந்திருக்கலாம், ஏன் ஆலயத்துக்கு கூட அவங்க போயிருக்கலாம். ஆனால் இயேசுவை அவள் கண்டு கொள்ளவில்லை. They never knew the Lord Jesus Christ, whereas this man came to know the Lord personally. அதுதான் ஆண்டவர் சொன்னார், எழுந்து போய் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. God gave him this close union with him. இந்த இந்த யூனியன், இந்த ஃபெலோஷிப், தேவனோடு இருக்கக்கூடிய ஒன்றாக கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தாவிட்டால் நாம் ரட்சிப்பு பரிபூர்ணம் அடையாது. பிரியமானவர்களே, we have to praise God every day. Thank him every day. ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் போது ஆண்டவரே நாம் படிக்கட்டு எழுந்துவதற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே சுவாசத்தை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், இன்றைக்கு நான் வேலைக்கு செல்வதற்காக ஸ்தோத்திரம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு இல்லாததை கூட கொடுப்பார். What you do not have, he will give it to you. He will give you what you do not have. என் வாழ்க்கை அநேக காரியங்கள் இப்படி நான் கண்டிருக்கிறேன், அநேக ஆசீர்வாதம் கண்டிருக்கேன், ஸ்தோத்திரத்தினால் வரக்கூடிய அதிசயங்களை கண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் அதிசயங்களை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு சீலாவும் பவுலும் சேர்ந்து கதறி அழுது ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்த பொழுது சிறைச்சாலை உடைந்தது, எல்லாம் அப்படியே அசைந்தது என்று பார்க்கிறோம். யோசேபத் ராஜா தன் எதிரோதமாய் வந்த சத்துருக்கள், எதிர்வதமாய் வந்த எனிமீஸ் விரோதமாக என்ன செய்வதுன்னு தெரியல. அவன் ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னான்? தீர்க்கதரிசனம் சொல்ற, தைரியமா இருங்க, இந்த யுத்தம் உங்களுதல்ல, கர்த்தரே இந்த யுத்தம் செய்வார்னு சொன்ன பொழுது அவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண சொன்னான். முன்னால் போகிறது யாரு? பாடல் பாடிக்கொண்டு கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் கிருபை என்றும் உள்ளது, praise be to God for his mercy endureth forever என்று சொல்லிக்கொண்டே போனாங்களாம். யுத்தத்துக்கு இப்படி போவதா யோசித்து பாருங்க. ஆனால் அதில் எத்தனை வல்லமை இருக்கு தெரியுங்களா? அதனால்தான் அங்கே இருக்க அத்தனை மக்களும் முறியடிக்கப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல். தேவதூதனை அனுப்பி அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கொண்டு போட்டார்கள், விரோதமாய் வெளியுமே வந்தார்களே. ஒன்றுமே இல்லை, just praising God. The praise has got so much power, sir. It can open prison doors. It can open prison doors. Yes, when we begin to praise him, it will happen. இவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினா அநேக மக்கள் இந்த புஸ்தகங்கள் எழுதுவாங்க, மோட்டிவேஷனல் புக்ஸ். இந்த புக்ஸில் ஒருத்தர் எழுதியிருக்கிறார், அப்படிதான் நீங்கள் cultivate a heart of gratitude and thankfulness, then you'll have perfect health. நீங்கள் சரீரத்துக்கு நல்ல சுகம் வேண்டும் என்றால் நல்ல எப்போதும் நன்றியுள்ள இருத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, நன்றியுள்ள ஒரு இருத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்க, அப்போது நீங்கள் சுகமாக இருப்பீங்கள் எழுதுகிற. எவ்வளோ உண்மை பாருங்கள். இது உலக மனுஷன் தெரிஞ்சு கொண்ட ஒரு சத்தியம். அப்படி என்றால் நாம் எவ்வளவா அறிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே, சொந்தமாக இது நான் இந்த துதிப்பத்தை நான் சொந்தமாக பேசலை, ஆண்டவரே என்னை சொல்லிக் கொடுத்த காரியம். ஒரு காலத்தில் நான் மிகவும் I went through days of dryness, மிகுந்த ட்ரை, எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஜெபிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இருள் வந்தது. ஆனால் நாட்கள் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், அவரை ஸ்தோத்திரம் பண்ண என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி பெருக ஆரம்பித்தது. The spiritual upliftment was so wonderful. அதுக்கப்புறம் தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்பட ஆரம்பித்தது.
Yes, there is so much power in praise, and God wants it because He doesn't ask for your money, not for your wealth or riches. He is very much concerned about how much you praise Him and thank Him for what He has done for you. உங்கள் ஆஸ்தி சொல்லு சொத்தலாம் உங்களுக்கு அவருக்கு வேணாம் பிரியமானவர்களே. அவரை மகிமைப்படுத்துவது தான் அவர் விரும்புகிறார். அவரை மகிமைப்படுத்த, அவரை கனப்படுத்த தான் அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த பிள்ளைகள் சுகமானது காரணம் இந்த மனுஷன் வந்து திருப்பி சொன்னான் பாருங்க, எத்தனை பாக்கியம் அவனுக்கு. அந்த சுகத்தோடு அவன் திரும்பி போனான். எத்தனை சந்தோஷம் அவனுக்கு. தேவனை கண்டு கொண்டான், நேசரை கண்டு கொண்டான். சுகத்தை கண்டு கொண்டு நேசரை கண்டு கொள்ளாமல் இருந்தால் என்ன பயன்? அற்புத அடையாளம் பெற்றுக்கொண்டு இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன பயன்? யோசித்து பாருங்க. எங்கே போய் முடிய போகுது? இது பிரயோஜனமே கிடையாது. ஆகவே the most important thing is we must know our precious Lord, who is able to give us all healing, who is able to satisfy us in all our needs, who is able to take care of all our needs. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடிய நேசரை மாட்டம் நம்ம கண்டு கொள்வோம் என்றால் நாம் ஒரு நாளும் பின்வாங்கி போகவே மாட்டோம். அதனுடைய ஆஸ்வாதத்தை பெற்று அனுபவிப்போம். இந்த சின்ன சம்பவத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு அற்புதம் தான். இதில் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் இதுதான், கீழ்ப்படிதல். Secondly, it was thanking God, a heart of gratitude, faithfulness to what God has done for you. இதை நாம் செய்வோம் என்றால் நாம் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பார்ப்போம், நாங்கள் பிள்ளை மத்தியில் ஆசீர்வாதத்தை பார்ப்போம். நம்ம எல்லா காலையில் வேலை ஸ்தலத்தில் அதிசயங்களை காணும்படிக்கு செய்வார். வேலை ஸ்தலத்தில் அதிசயங்களை காணும்படிக்கு செய்வார். ஆம், எல்லா விதத்திலும் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நன்றி உள்ள இறுதியும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பெற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், நீ சர்வ வல்லவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம், மகிமுள்ளவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, என் வாயிலிருந்து துதியின் சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரேஸ், இந்த துதியின் உதல் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் எப்பொழுதும் செலுத்த வேண்டும் என்று எபிரேயர் 13:15 வாசிக்கிறோம். Let us offer the sacrifice of praise to God continually என்று எழுதப்பட்டிருக்குது, which is the fruit of our lips என்று. தேவனுக்கு எப்போதும் செலுத்தி கொண்டிருக்கணும். பழைய ஏற்பாட்டில் பக்தன் சொன்னான், எக்காலத்தும் தேவனை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதியன் வாயில் இருக்கும் என்று சொன்னார். அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ மகிமை உள்ளவர் என்று சொல்லி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் மனமெல்லாம் மாறும், மனம் மாறும், மனது மாறும், சூழ்நிலை மாறும், எல்லாம் மாறும். உங்களுக்குள் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். இதுதான் அவன் வாழ்க்கையில் கண்டு கொண்டதாக போனான். இந்த நாளிலும் கீழ்ப்படிதல் எப்பொழுதும் செய்யும். சாதாரண காரியம்தான். ஆண்டவர் சொன்னால் உடனே கீழ்ப்படிவோம், உடனே கீழ்ப்படும். இரண்டாவதாக, அவருக்கு எப்போதும் நன்றி செலுத்த மறந்து விடாதீங்க. அவர் செய்த நன்மைக்கெல்லாம் துதி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டு இருக்கும் போது தானே, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கும் போது தானே, God will begin to heal you. You will see a manifestation of God's power in your life, because there is so much power in praise. There is so much power in praise. ஆகவே திட்டவட்டமாக அறிந்து கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? Thank you Jesus, thank you Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே, தோஷியனை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆயிரம் நாவிருந்தார் அன்பரை பாடியே போற்றிடுவேன். ஆயிரம் நாவிருந்தார் அன்பரை பாடியே போற்றிடுவேன். ஆவியில் நான் மகிழ்ந்து எந்தன் அன்னரிடம் செல்லுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே, தோஷியனை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனம் ஆடி, கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, அனுதிக்க அடியேனோ உமை துதிப்பேன்.
ஸ்தோத்திரமே, இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே, தோஷியனை ரட்சித்த பரிசுத்தர்க்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி செலுத்துவோம், எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திக்கொண்டே இருப்போம். அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் நடக்கும், பிள்ளைகள் மத்தியில் நடக்கும், வேலை நடக்கும். பெரியமானவர்களே, ஏன் கிடைக்கல, ஏன் அது வரலன்னு யோசிக்காதீங்க. கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாட் எவர் யூ ஹவ் ரிசீவ், தேங்க் காட் ஃபார் வாட் யூ ஹவ் ரிசீவ். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக அவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயோ, கொடுத்துருக்க வேலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை நன்மை, எத்தனை நன்மை, எத்தனை நன்மை. எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை நன்மை யோசித்து பாருங்க. தோற்றிக்கொண்டே இருக்கலாம். அது செய்வீர்கள் என்றால் இல்லாததை கூட கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் கேட்காததை கொடுப்பார். Even what you do not have, what you have not asked for, He will give it to you, because you have been thankful for what you have received. இந்த நாளில் செய்வோமா? அன்புடைய இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஏழை குஷ்டரோகிகளுக்கு நீ இறங்கின கர்த்தர், இறங்கும் என்று சொன்னப்படுது. நீர் மனம் இறங்கி அவளை சுத்தமாக்கினீரே. அப்பா, யாரெல்லாம் என்னென்ன தேவையோடு நாங்கள் வந்திருக்கிறார்களோ எல்லாரையும் கண்ணோக்கிப்பார். ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் உடைய கருத்து வைத்து ஆசீர்வதிப்பீராக. நானே உன் பரிகாரிய கர்த்தர்னு சொன்னீரப்பா. எங்களுக்கு வேறு ஒன்றும் பெருசல்ல. இப்போ நான் அருமையான சாட்சியை கேட்டோம். எப்படி அந்த சகோதரனுக்கு தேவன் சுகம் கொடுத்தார். லார்ட், இட் வாஸ் நத்திங் பட் த mercy ஆஃப் காட். தேவ இரக்கம் அப்பா. ஒரு பக்கம் இரக்கம், இன்னொரு பக்கம் விசுவாசம் உள்ள ஜெபம். இந்த ரெண்டு காரியமும் சேர்ந்து தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகா பெரிய அற்புதத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயோ, அந்த நாட்கள் அந்த குஷ்டரோகிக்கு எத்தனை ஒரு பெரிய சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சியப்பா. அதே போலதான் இன்றைக்கு இந்த குடும்பம் கூட மகிழ்ச்சினால் நிறைந்திருக்கக்கூடும் சுவாமி. அதற்காக நன்றி. அதே போல ஒவ்வொருவருக்கும் நீ செய்வீரானால் ஒவ்வொருவரும் சந்தோஷமா இருக்கக்கூடியது உங்களுடைய சித்தம் அப்பா. எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் சித்தம். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், அதை பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்னீரேன். வெறும் ஜீவன் அல்ல சுவாமி, வெறும் ரட்சிப்பல்ல சுவாமி, அது பரிபூர்ணப்பட ஆண்டவரே எல்லாவற்றிலும் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க நல்ல சுகத்தோடு காணப்படதான் சுவாமி இந்த உலகத்தில் வந்தீர். அதனால ஒவ்வொருக்கும் அந்த பரிபூர்ண ஜீவனை தரும்படிக்காய் பார்த்து வந்து கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு மேலும் கருத்தை வைப்பீராகப்பா. Lord, lay your merciful hands upon every one of thy children. This evening, Lord, it was a simple word that you gave to this people, Lord. ஒரு சாதாரண வார்த்தை கொடுத்தீர், போய் ஆஸ்திரர்கள் காட்டும் என்று. அதே போல் தான் நீர் கை வைத்தால் அவள்தான் சாதாரண ஒரு தொடுதல் தான் சுவாமி. உங்களுக்கு சுகமாவார்கள் அப்பா. இன்று சாயங்காலம் ஒவ்வொரு சுகமாவார்கள் சுவாமி, கட்டாயமாக சுகமாவார்கள். ஒவ்வொரு சகோதரன் சகோதரி மேலும் இன்று சாயங்காலம் கைகளை வைப்பீராக. உங்களுடைய ஆணிப்பா அந்த கருத்தை வைப்பீராக. ஆண்டவரே, நாணி கடாவப்பட்ட கடமைப்பா. எங்களுக்காக வியாதியும் நோயும் சுமந்த கரம், எங்களுக்காக ஆண்டவரே நொறுக்கப்பட்ட கரம். பாவத்திலிருந்து நாங்கள் விலை பெற, சாபத்திலிருந்து விலை பெற, நோயிலிருந்து விலை பெற எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைக்காக இந்த சாயங்காலம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதில் வல்லமை ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதாக, ஒவ்வொரு குடும்பம் அனுபவிக்கத்தக்கதாக இந்த சாயங்காலம் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பட்சபாதர்கள் அல்ல சுவாமி, நீ பட்சபாதர்கள் அல்ல சுவாமி. ஒரு நபருக்கு செய்ததை மறுநபருக்கு செய்ய வல்லவர். அன்றைக்கு குஷ்டரோகிகளுக்கு செய்ததை இன்றைக்கு எங்களுக்கு செய்ய வல்லவர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் வேறு என்னெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பும் சுவாமி. நீ நல்லவர் சுவாமி. Hallelujah. Your ways of doing things are simple, Lord, and it's mysterious. நீ செய்யும் காரியங்கள் எல்லாம் சாதாரண காரியமாய் தோன்றுகிறது. அதே நேரத்தில் அது அத்தனை மகிமை நிறைந்ததாய் காணப்படுகிறது. சாதாரண கீழ்ப்படிதல் தான் சுவாமி எத்தனை ஒரு மகிமையை அந்த குடும்பங்களுக்கு கொண்டு வந்தது சுவாமி. அதே போல் எங்கள் வாழ்க்கையிலும் ராஜா, நாங்கள் கீழ்ப்ப நடக்க உமக்கு எப்போதும் நன்றி செலுத்த எங்கள் அந்த இதயத்தை தாரும். இதுவரைக்கும் செய்யாமல் இருந்ததை மணியும் எங்களை கழுவும் சுவாமி. இனி வரும் நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை காணும்படிக்கு செய்வீராக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி சுவாமி, நன்றி, நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி இயேசு சுவாமி. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இயேசு சுவாமி. வேலை சத்தம் கிருபை கொடுப்பதற்காக நன்றி இயேசு சுவாமி. சரித்தில் சுகத்தை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஊரில் இருக்கும் மக்கள் சுகவீனமாக இருக்கும் மக்களை குணமாக்குவதற்காக ஸ்தோத்திரம்.
அற்புதங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. என்று சங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் புறப்பட்டு நாங்கள் வீடுகள் செல்லும் போது எங்களோடு வாரும். அப்படி சமயம் எங்களோடு வந்து தங்கிட்டும். எங்களோடு வீட்டுக்கு வாரும். எங்களோடு சாப்பிடும் சுவாமி. எங்கள் குடும்பக்காரங்கள் நீ பங்கு கொள்ளும் சுவாமி. எங்கள் குடும்பங்களுக்கு நீ தலைவராயிரும் சுவாமி. நீரே எல்லாமாயிரும் சுவாமி. நீ நல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அணியும் ஐக்கும் வழியத்தும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மை காப்பதாக. ஆமேன், ஆமேன்.